இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த காலகட்டம்னு சொல்லிட முடியாது, சரிங்களா? அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப சூப்பரான வேலை, சிறப்பான வேலைலாம் சொல்ல முடியாது. பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். அதே போல கொஞ்சம் வெளியிடங்கள்ல கிடைக்கும். சொந்த ஊர்ல கிடைக்கிறத விட கொஞ்சம் வெளியிடங்கள்ல கிடைக்கும். வெளியிடங்கள் போகிறது ஒரு வகையில நல்லதும் கூட, சரிங்களா? ஸோ ஜாதக ரீதியாக 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தந்தே தீரும், சரிங்களா? கிடைக்கிற வேலைக்கு முதல்ல உள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பெரிய ஆள் ஆகிறது, இப்படி என்ன பண்றது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகள்லாம் நடக்குதுன்னா பெரிய அளவில் முதலீடுகள் அதை நம்பி போடாதீர்கள். அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். பெருத்த வருமானத்தை மீண்டும் ரிட்டர்ன் எடுக்க விடாது. அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு கோச்சாரம் சொல்லுகின்ற அளவில் சிறப்பாக இல்லைங்கிறது தான் உண்மை. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். இது வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொது பலன், அவ்வளோதாங்க. இந்த மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன். அதுக்கு ஒரு பலம் ஒரு 5லிருந்து 10% அவ்வளோதான். நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு 10%க்கான பலன். உங்கள் சுய ஜாதக தசாபுக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும், என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை 10% ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது, சரிங்களா? ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க, நல்லதுங்க. இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம். இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா, இந்த 10% இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம். எப்படின்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி இது ஓடுதா அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி ஓடுனா அந்த பலன் நீங்கள் 40% உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், சரிங்களா? இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது. அன்பு நண்பர்களே, இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சில விஷயங்களில் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும். சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துதல் அவசியமானது. சரி, முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, உத்தியோக இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், யாரெல்லாம் முயற்சிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கைகூடி வரும். அல்லது ஒரு வேலையே விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல மேன்மை உண்டு. ஆக மொத்தத்தில் செய்கின்ற உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஜாதக ரீதியாகவும் 3 அல்லது 9 இந்த 2ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும். அது வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம், இல்லை வேலையே விட்டுட்டு இன்னொரு வேலை தேடி போகலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த காலகட்டம்னு சொல்லிட முடியாது, சரிங்களா? அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் அது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ரொம்ப சூப்பரான வேலை, சிறப்பான வேலைலாம் சொல்ல முடியாது. பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் கொஞ்சம் வெளியிடங்களில் கிடைக்கும். சொந்த ஊரில் கிடைக்கிறத விட கொஞ்சம் வெளியிடங்களில் கிடைக்கும். வெளியிடங்கள் போகிறது ஒரு வகையில் நல்லதும் கூட, சரிங்களா? ஸோ ஜாதக ரீதியாக 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தந்தே தீரும், சரிங்களா? கிடைக்கிற வேலைக்கு முதல்ல உள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பெரிய ஆள் ஆகிறது, இப்படி என்ன பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வேலை கிடைக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வேலை, வருமானம், பொருளாதாரம்னு ஒரு ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இவ்வளோ நாள் சரியான வேலை இருந்திருக்காது, அல்லது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை வருமானம், எப்போ இந்த வேலையை விட்டு போகலான்னு இருக்கும். அவங்களுக்குலாம் இப்போ ஓரளவு நல்லபடியாக வேலை கிடைக்கும். ஆனால் 2 விஷயம், கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை தேடணும். அது ரொம்ப முக்கியம். 2வது, இப்படிப்பட்ட வேலைக்கு தான் நான் போவேன்னு ஸ்டபனாக இல்லாமல் இருக்கணும். இந்த 2லேயே இருந்துட்டிங்கன்னா ஓகே, 10ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட நல்ல வேலை கிடைச்சிடும். ரைட், இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக உயர்கல்வி, அதுவும் குறிப்பாக வெளியூர் போய் உயர்கல்வி படிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியூர் படிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மை உண்டு. அதேபோல் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில மன நெருக்கடிகளை ஏற்படுத்துவீர்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் உடனான உறவுல தொந்தரவு வரும், அல்லது தகப்பனாருக்கே தொந்தரவு வரும். ஆகமத்தில் அப்பா ஆகாது, அவ்வளோதான். ஜாதக ரீதியாக 8ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் தகப்பனார் சார்ந்த வழிகளிலிருந்து சில தொந்தரவுகளை தரலாம், அல்லது தகப்பனாருக்கு தொந்தரவுகளை தந்து அதனால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகலாம். ஆக மொத்தத்தில் அந்த தகப்பனார் சார்ந்த விஷயங்கள் இல்லை தகப்பனார் உறவு, இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுவும் 6, 8, 12 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள்லாம் நடக்கின்றது என்றால் அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களை அதிகமாக பாதிக்கும், அல்லது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை வைக்கும், அல்லது உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அப்படி அந்த மாதிரியான அமைப்புகளில் கவனம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஒரு ஓய்வில்லாமலே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இங்கே பாருங்க, ஒரு வேலை பார்ப்பீங்க, அது ரெஸ்ட் எடுத்து அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பணம் தான் போதுமான அளவு வந்து சேராது. வேலை முடிப்பீங்க, கொடுப்பீங்க, பணம் அங்கங்கே லாக் ஆயிரும். கராராக பேசி வாங்கிடணும் நண்பர்கள். சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக வாசனைகள் அதிகரிக்கும். தாராளமாக நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆன்மீகத்தில் நன்னிலை பெறுகிற அல்லது ஆன்மீகத்தில் உயர்வு பெறுகிற ஒரு காலகட்டம். சரிங்களா? இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தயை கூர்ந்து பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகளை உள்ள போற்றாதீங்க. போட்டால் பெரிதாக திருப்ப முடியாது. அது பொருளாதாரம் தொழில் அமைப்புகளில் தொந்தரவு பண்ணும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்திகள்லாம் நடக்குதுன்னா பெரிய அளவில் முதலீடுகள் அதை நம்பி போடாதீர்கள். அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும், பெருத்த வருமானத்தை மீண்டும் ரிட்டர்ன் எடுக்க விடாது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு கோச்சாரம் சொல்லுகின்ற அளவில் சிறப்பாக இல்லைங்கிறது தான் உண்மை. எல்லாமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அறகுறையாக தொடுத்து விட்டு வருவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அலைச்சல்லையே நிறைய கோட்டை விடுவீங்க. அதனால் உறவுகளை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, ஓவராலாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தசாபுக்தி நல்லா இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.